ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீக்ளட்டர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் ஒரு ஷெல்ஃபை. ஸோ அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ட்ரெஸ்ஸு கபோர்டை தான் வந்து அடுக்கி வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து யூஸே பண்ண முடியாத அளவுக்கு வந்து கலைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத துணியெல்லாம் வந்து நிறையவே சேர்ந்துருச்சு. எப்படி சேர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணாததெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் சரி இங்கே கொண்டு வந்து வைப்போம், நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்ததெல்லாம் வந்து அது வந்து நான் கடைசியில் யூஸும் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம வச்சு நம்ம அப்படியே வச்சுருக்கிறதுக்கு தேவையில்லாததெல்லாம் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு இடத்த ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து எடுத்துருங்க. அங்கேருந்து தேவை உள்ளதை மட்டும் வந்து நம்ம இப்போ அடுக்கி வைக்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து நான் கிளியர் பண்ணேன் எல்லாத்தையுமே. பிடிச்சது மட்டும்தான் நம்ம வைக்க போகிறோம். அதாவது எப்போ எடுத்தாலுமே வந்து அந்த ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கணும். ஏதாவது வந்து ஒரு சாக்கு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அடுக்கினேன். இப்போ வந்து நம்ம ஒரு சில ட்ரெஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுவா அதுவான்னு நம்ம யோசிப்போம்ல, இது வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸே இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து பிடிச்ச மாதிரி இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் வந்து அடுக்கி வச்சுருந்தேன். யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒல்லியானா போட்டுக்கலான்னு எடுத்து வச்சது தான். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து இது ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த பவுச் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலர் பவுச்சில் தான் வந்து ஃபுல்லாக என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கின் கேர்லாம் வந்து தனியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா தனியாக இருந்தப்போ எல்லாமே வந்து கலைஞ்சு கலைஞ்சு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் பண்ணுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நானும் என்னோடய மாமியாரும் மட்டும் சேர்ந்து செஞ்சது இது. வீட்டில் வந்து வேறு யாருமே இல்லை. ஜென்ஸோட ஹெல்ப்லாம் எதுவுமே இல்லாமல் நாங்கள் செஞ்சது. பெட்டோட ஹெட் போர்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லாத்தையும் வந்து ரைட் சைடு மாற்றுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பெரிய பெட்ரூம். ஸோ அதை வந்து 2 பெட் வந்து சேர்த்து போடலாம். குயின் சைஸ் பெட் வந்து 2 பெட்டு சேர்த்தே போடலாம். ஆனால் அதை வந்து நம்ம திருப்பணும்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக திருப்ப முடியாது. ஒன்று நம்ம கழட்டி டிஸ்மேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணலாம். அது கூட ஈஸியாக பண்ண முடியாது. 2 அந்த பெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து வெளியே வைக்கணும். காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான வேலைலாம் வந்து பெரிய செம ஹெவியாக வேறு இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பெட்டையுமே வந்து எடுத்து வெளியே வச்சுட்டோம். வெளியே வச்சுட்டு அப்புறம் அந்த ஒரு காட்டை வந்து அப்படியே தூக்கி லிஃப்ட் பண்ணி ஒரு சைடு நிற்க வச்சுட்டு ஒரு பெட்டை தள்ளிட்டு அப்புறமா இந்த பெட்டையும் தள்ளிட்டு வந்து போட்டோம். அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து கார்ட்போர்ட்ஸ் வந்து நிறைய இருந்தது, இடத்த அடைச்சிட்டு இருந்தது. தேவை உள்ள பொருளை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் பண்ணுற ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஒர்க் தான். இப்போ எதுக்காக இதை கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்னோடய பிரதர் மேரேஜ் வந்து முடிஞ்சுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நானே வந்து சொல்லியிருக்கேன், தேவையில்லாததெல்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு ரொம்ப நாளாகவே ஒரு இயர்ஸ் கணக்குலேயே வந்து நான் வந்து நிறைய பொருள் வாங்காமலே இருந்தேன். இந்த மாதிரியான ஐஷேடோ பேலட்டு, அப்புறமா வந்து ஒரு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன், நான் வந்து இப்போ ஃபிட்மி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதெல்லாம் வாங்கலான்ற பிளானில் இருந்தேன். நமக்கு தேவை இருக்கிறப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து அந்த தேவை வந்தது இல்லையா, ஸோ மேரேஜ் வந்ததால் நிறைய திங்ஸ் வந்து ஷாப் பண்ணுற மாதிரி இருந்தது. மேக்கப் ஐட்டம்ஸ், அப்புறம் பொட்டு, வளையல், அந்த மாதிரி நிறைய வந்து வாங்குற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து தனியாக ஒரு இடம் கிடையாது. நான் வந்து இந்த வார்ட்ரோப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஷெல்ஃபில் வந்து எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம புதுசாக இதுக்குன்னு ஒரு ஒரு ஆர்கனைசர்ஸ் வாங்கி அதில் அடுக்கி வைக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து நம்ம இதிலே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ புதுசாக வாங்கினதெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தேவையில்லாமல் இருக்கிற பழைய ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் மெயினாக வந்து அதை பண்ணிகிட்ருந்தேன். என்னென்ன வந்து டிஸ்கார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான அட்டை பாக்ஸஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. அந்த அட்டை பாக்ஸஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் எடுத்துகிட்டு இருந்தது. ஸோ அதனால் வந்து அதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து நான் அதை கிளியர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ஆர்கனைசர்ஸ் வாங்க வேண்டியதை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிறத வந்து நம்ம தேவையில்லாதது யூஸ் பண்ணாததை டீக்ளட்டர் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம புதுசாக ஆர்கனைசர்ஸ் வாங்குறதோ இல்லை ஒரு ஸ்பேஸ் வந்து ஒரு பொருளுங்களை அடுக்கி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம எடுத்துக்காமல் இருக்கலாம். பழசை டிஸ்கார்ட் பண்ணோம்னாலே அதுக்கான ஸ்பேஸ் வந்து அது கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து வீட்டில் நிறையவே இருந்தது. இந்த ஒரு ஜிப்லாக் பேக் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க்கே ஆகலை. இதெல்லாம் வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். அண்ட் உங்களோட வந்து இன்னொரு விஷயம் வந்து
வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். வரலட்சுமி பூஜை வந்து வருது இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து வரலட்சுமி பூஜா ப்ரிப்பரேஷன் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் வீடியோ வந்து சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிவிடுவேன். இந்த அட்டை பாக்ஸ் தான் வந்து நான் ரொம்ப நாளாக வச்சுட்ருந்தேன். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அழகாக இருக்குன்ட்டு மனசு வராமல் வச்சுட்ருந்தேன். பட் அது வந்து யூஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. அது வந்து இடத்த நிறைய அடைக்கிற மாதிரி இருந்ததால் நான் வந்து அதை டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரியான வளையலுங்களும் வந்து நான் எதெல்லாம் வந்து அவளுக்கு பத்தும் பத்தாதுன்னு கேட்டுட்டு நம்ம எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த ஜிப்லாக் பேக்கில் வந்து போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் அவள் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு நான் டிஸ்கார்டும் வந்து பண்ணிட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமலிசம் டீக்ளட்டர் பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாகவே வந்து நான் ப்ரோக்ராஸ்டினேஷன் இதையும் வந்து நான் வந்து ரொம்பவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ப்ரோக்ராஸ்டினேட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும், இப்போ நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அதை வந்து நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம போஸ்ட்பான் பண்ணாமல் இருக்கிறத வந்து நான் இப்போது வந்து கொஞ்ச நாளாக பண்ணுறதில்ல. இப்போ ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து அப்பயே செஞ்சிடுறது. ஸோ இப்போ இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6 வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணும்னா நான் டேக் பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து அது ஓப்பன் பண்ண கையோடவே செடிக்கு கீழே வச்சிடணும்னு நினச்சேன். அதையுமே வந்து பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேக்கப் பேக் காட்டியிருந்தேன் இல்லையா? அது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னோடய காம்பேக்ட் உடஞ்சி கொட்டிருச்சு. அதையும் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். அதையும் வந்து கையோட வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு 1 மினிட்குள்ளே வந்து உங்களால் செஞ்சிட முடியும் அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் அதை அப்போவே செய்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து நம்ம நிறைய விஷயத்த வந்து தள்ளி போட மாட்டோம். அது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டே வந்துடும் அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து எந்தெந்த பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த பிளேட் வைக்கணும்னு நினச்சேனோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையோட வந்து நான் பிளேட்ஸ் வந்து வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு நீட்டான ஃபினிஷ் இருக்கா மாதிரி இருக்குது. அந்த மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து கீழே வராது. ஸோ நம்மளோட அந்த கீழே அந்த இருக்கு இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க? ஃப்ளோரு. அந்த ஃப்ளோர் வந்து நமக்கு கரையாகாமல் இருக்கும். ஆல்ரெடி வந்து கரையாயிடுச்சு. அது வந்து வாஷ் பண்ணி விட்டால் போயிடும். ஸோ ஓனர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்து வைக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளோர் வந்து கொஞ்சம் ஸ்டெயின் ஆகாமல் வந்து இருக்கும் நமக்கு. என்கிட்ட இருக்க செடிங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பூ பூக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர், இந்த சைடு இருக்கிறது பர்பிள் கலர். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச்லேயே அந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மொட்டு வந்து ஒரே இதுலேயே வந்து விட்டுருந்தது. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் எந்த மாதிரியான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கிற ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு வந்து என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு போட்டு வெந்தயம் போட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போகிறாரு அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. ஸோ கடுகு போட்டு கொஞ்சம் வந்து வெந்தயம், அப்புறம் வந்து ஆனியன் ஒரு 1 கிலோக்குன்னா ஒரு 3 ஆனியன் போதும். நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஒரு 1.5 கேஜிஸ் எடுத்திருந்தோம். அதனால் வந்து 4 ஆனியன் போட்டிருந்தேன். மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஒரு 3 ஆனியன் போதும். அப்புறம் வந்து தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போதும். புளி வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய சைஸ் லெமன், ஒரு 2 லெமன் அளவுக்கு வந்து பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா, அதாவது வெங்காயம் போட்டுட்டு ஒரு 4 பல் பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு அது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு நல்ல ரெட்டிஷ் கலர் ஆனதும் அதுக்கப்புறமா அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம அதில் ஊற்றிடலாம். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு வந்து நிறைய நேரம் வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அது நிறைய நேரம் கொதிக்கிற டைமில் இன்கேஸ் நம்ம வந்து கிச்சனில் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கையோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் சைடில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஸோ அந்த வேலையும் வந்து முடிஞ்சிடும், இந்த வேலையும் வந்து முடிஞ்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கொதிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து தண்ணி கொதிக்க விடுவேன். அப்போ தான் வந்து அந்த புளி கரைச்சி ஊற்றுனது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நமக்கு திக்காக கிடைக்கும். நம்ம இதில் வந்து எதுவுமே அரைச்சிலாம் ஊற்ற வேண்டாம். ரொம்பவே சிம்பிளாக வச்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அப்படி வந்து உங்களுக்கு புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா புளியோட குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து குழம்பும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஃபிஷ் போடலாம். பட் நான் வந்து அன்றைக்கி போட்டுட்டேன். அந்த பக்கம் அந்த டீ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வச்சுருந்தான். அதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டிருக்கீங்க? போடு சும்மா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொர்க்குன்னு போதில்ல. ஜுர் ஜுர்
இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இருக்காது, அந்த இடத்துல கொஞ்சம் ஃபில் பண்ணுவோம் போட்டு. மீன் நிறைய இருக்கா மாதிரி இருக்குது. ஆமாம், அப்போனா ஃப்ரை நிறைய இருக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரைக்கு வச்சிரு. வாலோ தலையை போடு ஃபஸ்ட்டு. பக்கத்தில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டீ வச்சுருந்தாரு எங்களுக்காக. ஸோ அதை வந்து சொல்ல சொன்னார். ஸோ அதை வந்து நான் பதிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் யூஷுவலாக வந்து 3 மினிட்ஸ் தான் வந்து கொதிக்க விடுவேன். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுறேன். நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் தான் வந்து கொதிக்க விடணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ஃபிஷ் வந்து உடஞ்சிரும். ஸோ 5 மினிட்ஸ்ன்றதே வந்து அதிகம் தான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மூடிடுவேன். ஃபிஷ்ஷுக்கு வந்து மசாலா போடுறதும் வந்து நான் அப்போவே வந்து போட்டு வச்சுட்டேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது, ஃப்ரை பண்ணும்போது எடுத்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணும்போது அந்த சைட்லலாம் வேகாது இல்லையா, அதனால் வந்து இப்படி வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.